ஹோட்டலில் போய் அவங்க முறுக்கு எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குதுமா, முறுக்கு எனக்கு போட்டு கொடுங்கன்னாங்க. வீட்டிலேருந்து போட்டு கொடுத்தேன். அதுக்கப்புறம் டெய்லி என்னால் எடுத்துகிட்டு போக முடியல பஸ்ஸில். நீ சிரமப்பட வேண்டாமா, இங்கேயே வந்துடுங்க. நாங்கள் வீட்டில் போடுறது, வீட்டில் ஒரு மாதிரி புகையாக அது ஒரு மாதிரி இருந்தது. அங்கே கொஞ்சம் ஜன்னல்லாம் பிரச்சனையாயிடுச்சு. அதனால் அங்கேயே வர சொன்னாங்க. நாங்கள் ஹோட்டலுக்கு போய் செஞ்சேன். அங்கே ஒரு 2 வருஷம் போனேன். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, நாங்கள் சொந்தமாகவே எனக்கு போக வர்றதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனையாக இருந்தது. பஸ்ஸில் காலையில் போயிட்டு ஈவினிங் வர்றது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா வர்றதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனையாக இருந்தது. மழை காலத்துல எல்லாம் ரொம்ப பிரச்சனையாக இருந்தது. அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒருத்தர் ஹெல்ப் மூலம் நாங்கள் கடையே வச்சுட்டோம். எனக்காக ஒரு சொந்தக்காரங்க, ரொம்ப அது என்ன சொல்கிறது, நெருங்கின சொந்தம், தாய் வழி சொந்தம். அவங்க எனக்காகவே ஒரு கடை வச்சு கொடுத்தாங்க. அதுக்கு 2-3 பேர் எங்கள் அப்பா வழியிலேயே ஹெல்ப் பண்ணாங்க. அது ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொன்னதுக்கப்புறம் அவங்களும் ஹெல்ப் பண்ணாங்க. ஹெல்ப் பண்ணி தான் வச்சோம், நடத்திட்டு இருந்தோம். இந்த கொரோனா அப்புறம் தான் எல்லாமே, கொரோனா போது என்னால் சமாளிக்க முடியலைங்க. அப்போ வந்து வீட்லேயே கடை திறக்காத போது வீட்டில் நல்லா ஆர்டர்ஸ் வந்தது. அதுக்கப்புறம் கடை திறந்ததுக்கப்புறம் வாடகை, அது இது, பேங்க் லோனு பிரச்சனை, ரொம்ப சமாளிக்க முடியாத நிலைமையில் நாங்கள் வீடும் மாற்ற வேண்டியதாக இருந்தது. பையன் கல்யாணத்துக்காக வீடு மாற்றணுன்னு தான். மாற்றும் போது ஒட்டுக்கா அங்கேயே வீட்லேயே செய்கிற மாதிரி பார்த்துக்கலான்னு நினச்சிட்டு வக்கேட் பண்ணிட்டோம். கடையை வக்கேட் பண்ணி வீட்லேயே போய் வீட்லேயே செஞ்சு கொடுத்துட்ருந்தோம். கொஞ்சம் கொஞ்சம் ஆர்டர்ஸ்லாம் செஞ்சு கொடுத்துட்ருந்தோம். அதுக்கப்புறம் வீடு மாற்றி வந்து பையனுக்கு தான் மெயினாக கல்யாணத்துக்காக தான் ரொம்ப அதுக்காகவே யோசனை பண்ணி அதையவே முழு மூச்சாக பார்த்துட்டு இருந்தோம். இங்கே இந்த வீட்டுக்கு வந்து 4 மாதத்துல கல்யாணம் ஆயிடுச்சு. அப்புறம் தான் இந்த பொண்ணு எனக்கு வந்து சேர்ந்தாள். அதுக்காக எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அவள் ப்ரெக்னென்ட் ஆகிட்டா. வீட்டில் முறுக்கே செய்ய முடியலைங்க. எந்த மாதமே அந்த பொண்ணுக்கு பிடிக்கல. அதனால பிடிக்கலன்னு சொல்லிங்க பையனுக்குங்க. அது ரொம்ப பிரச்சனையா இருந்தது. என்ன வாசமே வந்தா அவங்க மாந்தம்லாம் ரொம்ப ஜாஸ்தியா இருந்ததுங்க. அதனால அதை அப்படியே கட் பண்ணிட்டோம். ஃபுல்லா அவன் மறுபடியும் மலைகாப்புக்கு மட்டும் கொஞ்சம் ரெடி பண்ணணும். மலைகாப்புக்கு மட்டும் ரெடி பண்ணும்போது அவங்க அம்மா வீட்டில் ஒரு 2-3 நாள் இருந்தாங்க. அதுக்குள்ள லட்டு, முறுக்கு எல்லாமே நானே தான் ரெடி பண்ணேன். மலைகாப்புக்கு வேணுங்கிறது எல்லாமே நான் தான் ரெடி பண்ணி கொடுத்தேன். அதிரசம் வெளியில் வாங்கிட்டோம். அதிரசம் செய்ய முடியாதுங்க. அதிரசம் எனக்கு அவ்வளோக்கா அதில் என்ன சொல்கிறது, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைங்க. அதிரசம் எனக்கு என்னமோ ஒர்க் அவுட் ஆகலை. அதனால நான் வெளியில் தான் வாங்கிட்டேன். எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தர் போட்டாங்க, அவங்கக்கிட்ட கேட்டு வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் குழந்தை பிறந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ ஆர்டர் கூட ஒரு செல்ஃபுக்கு உரமாக வச்சுட்டு போட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பையன் வந்ததுக்கப்புறம் என்னால் வேலையே ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. குழந்தைய வச்சுட்டு குழந்தைய பார்த்துக்கிட்டு அதுவே எங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருந்தது. அதெல்லாம் கொஞ்சம் 1 வருஷம் பக்கமாக ஆனதுக்கப்புறம் தான், ஒரு 7-8 மாதத்துக்கு அப்புறம் 1-2 அப்பப்போ ஏதாவது கேட்குறவங்கக்கிட்ட செஞ்சு கொடுத்துட்டு இருந்தோம். எனக்கு கால் வலி அப்போவே ஜாஸ்தி ஆயிடுச்சுங்க. கால் நடக்க முடியாமல் போச்சு. வாக்கர் வச்சு தான் நடக்க வேண்டியதாக போச்சு. அதுக்காக நிறைய ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் அலைஞ்சிட்டு இருந்தோம். அப்போ தான் தெரிஞ்சது எங்களுக்கு ரொம்ப எலும்பு தேய்மானம் ஆயிடுச்சு, நீங்கள் ஆப்ரேஷன் தான் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா எனக்கு வந்துங்க போலியோ, சின்ன வயசுலேருந்து போலியோ, 2.5 வயசுலேருந்து போலியோ. அதோடவே நான் ஒரு ஸ்ட்ரகிள்டு லைஃப் தான். அதை பற்றி சட்டையே எனக்கு நல்லா ட்ரீட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. எனக்கு போலியோ வந்தாலும் நான் தாத்தா வீட்டில் தான் வளர்ந்தேன், அப்பா இல்லாததுனால. அங்கே எனக்கு ரொம்ப நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. சாதாரணமாக போலியோ பேஷண்ட்னு தெரியாத அளவுக்கு என்னை வளர்த்துனாங்க. நான் கொஞ்சம் வித்தியாசமாக நடப்பேன், அவ்வளோதான். ஆனால் நிறைய நடந்தேன். அது என்னென்னா என்னோடய குறைய எனக்கு தெரியாமல் என்னோட பிறந்த ஊர் என்னை வச்சுருந்தது. அது குறையே எனக்கு தெரியாது அதிகமாக. சரி ஏதாவது ஒரு வார்த்தைக்கே சொல்லுவாங்க ஒரு சிலர். அதை நான் சட்டை பண்ணிக்க மாட்டேன். அப்படியே நடந்து ஸ்கூலில் எல்லாத்துலேயுமே, ஸ்கூலில் என்ன சொல்கிறது, நான் ஸ்கூலில் மேட்ச்ல இல்லாமல் கலந்துட்டு இருந்திருக்கிறேன். என்ன சொல்கிறது, டென்னிக் ஆகிட்டு அதுக்கப்புறம் வாலிபாலு எல்லாமே கலந்துட்டேங்க. என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கலந்துட்டேன். யாருமே நீ வேண்டாம்னு சொல்லலை. அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி நான் ஈரோடு வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் நான் வித்தியாசமாக இருக்கேன், எனக்கு ஒரு குறை இருக்குதுங்கிறது தெரிஞ்சது அதுக்கப்புறம் தான்.
அந்த குறையோடவே நான் அதை பற்றி சட்டை பண்ணாமல் நிறைய வேலை செஞ்சேன்.